வகுப்புல இந்த சிவஞான மாபாடியும் 11வது நூற்பா. இந்த 11வது நூற்பா பழனியலின் 2வது பாதம் இல்லையா? இந்த உண்மை அதிகாரம் என்பது சாதனம் பயன் என்ற இருதிறத்தால் ஆவது. அப்போ சாதனம் அப்படின்னா என்ன? சாதனம்னா என்னமா? சாதனம்னா கருவியா? சாதனைகள்னா கருவிகளா? பிறகு சாதனம் அப்படிங்கிறது சாதனை ஆகிய முயற்சியை செய்வது. சாதனை அதாவது முதல் ஊதியம், பயன் ஊதியம். முதலும் ஊதியமும். முதல் தான் முயற்சி. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை இல்லையா? அப்போ நாம இங்க எவ்வளவு முயன்றார்களோ அவ்வளவுக்கு தான் அந்த பயன் கிடைக்கும். அது திருவள்ளுவர் சொன்னது போல அந்த செய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மைவருந்த கூலி தரும் என்பார். அந்த முயற்சி எப்படி இருக்கணும்? திருவருளை முன்னிறுத்தி செய்யக்கூடிய முயற்சியா இருக்கணும் இல்லையா? அதனால அப்போ அந்த முயற்சி செய்வதற்கு தகுதி உடையோன் யாருன்னா இந்த ஆன்மா. அப்போ அத சொல்றதுதான் 7வது நூற்பா, ஆன்ம இலக்கணம். அவன்தான் இந்த உலகத்தை அறிந்து அனுபவித்தவன் தான் இறைவனையும் அறிந்து அனுபவிப்பதற்கு உரிமை உடையவன். அப்போ அது உலகம், அது சடம், அனித்தம். இதுவோ சித்து நித்தம். இப்படி மாறுபட்ட தன்மை உடைய 2 பொருளிடத்துல ஒருவனுக்கு இல்லையா அனுபவம் எப்படி வருது என்பது அது மேல் எழக்கூடிய தடை. அப்போ ஒரு பொருளுக்கு ஒத்த பொருளிடத்தில் அனுபவம் வரும். இது 2 மாறுபட்ட பொருளா இருக்கு. அப்போ அது இயல்பா இருக்க முடியாது. அது அதனுடைய இயல்பா இருக்க முடியாது. அப்போ இங்க மாறுபட்ட பொருளிடத்திலே ஒரு பொருளுக்கு அனுபவம் வருவது யாஞ்சனம் என்று ஒரு தடை. அப்படி இருக்க முடியாதுன்னு. அதனால அங்க ஏன்னா சதசத்தாம் ஆன்மான்னு இங்க சொல்லியிருக்குது. சதசத்துன்னா அது அசத்தாம இருக்கும் சத்தாம இருக்கும்னா அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட கூடாது. ஏன்னா அப்படி மாறுபட்ட தன்மை ஒரு பொருளுக்கு இயல்பா இருக்க முடியாது. அப்ப சதசத்துன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆமா, சத்துடன் என்று அசத்தை நீங்கும் தன்மையால் சதசத்தான் அப்படி சொல்லியிருக்கோம். அப்போ அது நீங்குவது, அசத்தான் தன்மை நீங்குவது. எனவே அது பொது இயல்பு இல்லையா? சத்தான் தன்மை நீங்காத இயல்பு. அதனால அது இயல்பு. அப்போ அது அசத்தாங்கிறது தடஸ்த இயல்பு. இதுதான் சொரூபம் என்பது.
இல்லையா? அதனால அப்போ அவனை அறிந்து அனுபவிக்கிறது சத்தையும் இவன் தான். அப்போ அவனுக்கு அதை அறிம்பதற்கு வியஞ்சகம் எது? இல்லையா? ரெண்டே அனுபவிப்பான், துணை கொண்டு அறிவிப்பான் சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ அவனுக்கு துணை நிற்பது எது? சத்தை அறிவதற்கு வியஞ்சகம் எது அப்படின்னா அது எதுன்னு சொன்னாரு? ஆமா, அதான் 8ல சொல்றாரு, ஞானம். அந்த ஞானத்தை உணர்த்தும் முறைமையை சொல்வது. அதான் உணர்த்துறதுக்கு ஒருத்தன் வேணும், தானே விளையாது. அதை முறைமையில் விளைத்தால் என்று விளையாது. படிப்படியா சொன்னாதான் மண்டையில ஏறும் என்று எங்க 8ல சொன்னாரு இல்லையா? அப்போ அந்த படியை அறிந்து படியில அதற்கு ஏற்றபடி இவன் என்ன படியில நிக்கான், இவனுக்கு எந்த படியில நின்றுகிட்டு சொல்லணும் அப்படின்னு யார் அறிவா? அப்போ அதுக்கு முதல்ல தகுதி வரணும். அந்த தகுதியை தருவது தபம் என்றான். தகுதியை தருவது தகுதி அறிவில வரணும் இல்லையா? அப்ப அறிவில பயன் கொடுக்கக்கூடிய எது கொடுக்கும்? அது சிவபுண்ணியமே. அறிவில பயன் கொடுக்கக்கூடிய ஒரே இது சிவபுண்ணியம் மட்டும்தான். மற்ற பசு புண்ணியமோ உலக வைதிக வினைகள் எல்லாம் உடலிலே பயன் கொடுப்பது. அதை செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அது எத்தனையோ பிறவிகள் செஞ்சாலும் அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஞானம் பெறணும்னா தகுதி பெறணும். அதுக்குன்னா அறிவில வரணும்னா அறிவிலை பயனளிக்கக்கூடிய ஒரே இது சிவபுண்ணியம் மட்டும்தான் என்று சொன்னார் இல்லையா? அந்த சிவபுண்ணியத்தையும் மேலும் மேலும் செய்யணும், பல காலம் செய்யணும், பல பிறவிகள் செய்யணும், பல்லூழி காலம். அப்படி செஞ்சா தகுதி வரும். அப்படியெல்லாம் செஞ்சா இடத்து கூட சகலராகிய நமக்கு முழு தகுதி எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை. முழு தகுதி எல்லாம் கிரேஸ் மார்க் வாங்கி தான் பாஸ் பண்ணுவோம். விளங்குதாமா? அதனால ஆனாலும் பெருமான் நமக்கு சதுர்த்தா சக்தி நிபாதத்தினால தீட்சை செய்விக்கிறார். தீட்சைங்கிறது என்னது? தீட்சைன்னா என்னதுமா? என்னப்பா? சூப்பரா சொல்றீங்களே. தடை நீக்கம். ஞானம் விளைவதற்கு என்ன தடையா இருக்கோ அதை நீக்கிறது தான் தீட்சை. அது என்னது? அப்போ அறிவுதான் இல்லையா? தடையெல்லாம் எங்க இருக்குது? அறிவுல தான். அந்த தடை அறியாமை. அந்த அறியாமை ஆணவம். அறியாமை ஆணவம். யார் சொன்னா? ஆமா, அறியாமையா ஆணவம். எல்லாம் சூப்பரா அடிச்சு விளக்க. ஆமா. அப்போ அந்த ஆணவம் என்பது கண்ணீருள். என்ன சொல்லி இருக்குது? கண்ணீருள். கண்ணீருள் என்னது? கருதியே அறியத்தக்கது, கண்டறியத்தக்கது அல்ல. அப்போ அதை எது கொண்டு கருதுவது? எதை கொண்டு கருதலாம்?
ஏமா கருதி அறிவதுன்னு அதுக்கு ஏது வேணுமா இல்லையா? கருதல் அளவை தானே கருதி. அப்போ அதுக்கு ஏது என்னது? ஏன்னா கருதல் அளவையில முக்கியம் என்னது? ஏது இல்லையா? எதை கொண்டு கருதுறீங்க? வேணை. விளங்குதா? இந்த வேலை செஞ்சாமனா இவ லட்சணம் இவ்வளவுதான். செயலை கொண்டு அறிவு அளக்கப்படும். அப்போ அத வினைதான் நோய் காட்டின்னு இருக்கோம். அதனால அப்ப அந்த வினை இருந்தா ஞானம் வரலன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. வினைக்கேடம் யாரு? சொல்லுதாயி. நான் வினைக்கேடன் என்பார் பெருமான் தான் அதான் தீக்கிறவன். அதான் வினைக்கேடன் இல்லையா? ஆமா. அவன் எப்ப கெடுப்பான் வினைய? எப்பமா தீப்பான்? என்னப்பா? அதான் எப்படி பக்குவத்தை பார்க்க? எரிவினை ஒப்பு கொண்டு. அதுக்கு என்னது? எரிவினை ஒப்பு. எரிவினை ஒப்புனானது பண்டார சாஸ்திரத்தெல்லாம் நான் விற்பனை. நான் இதை மாத்திரம் கேட்டாதீங்க. நான் சொன்னோம்னா அதுல இருந்து சொல்லுவேன். ஆமா ஆமாம்மா சரிதான். பண்டார சாஸ்திரத்தெல்லாம் ஞாபகம் கொட்டேஷன் கொடுக்கறது நல்லதுதான். அப்போ அது என்ன அதனுடைய சாரம்னா உலக நுகர்ச்சியின்மை. உலகத்துல இருந்தாலும் உலகத்தை நுகராம இருக்கும். ஆமா. தாமரை இலை நீர் போல ஒட்டாம இருக்கும். ஏப்பா அப்போ இருந்தாலும் அதுக்கு நுகர்ச்சி வரலையா? அப்போ அவன்தான் எதுக்கு தகுதி உள்ளவன்? வீடு பேற்றுக்கு தகுதி இல்லையாமா? உலகத்துல ஆசை இருந்ததுன்னா பிறக்கத்தான் தகுதி. உலகத்துல இருந்து உலகத்தை முகரல்னா நிறுத்தி வச்சு என்ன பிரயோஜனம்? அவன் தான் வீடு பேருக்கு தகுதி உடையவன் அறிகிறது. அதான் எருவினை வந்துருச்சா? இதே ஏக்கமா அப்படி பாக்கடா அப்படின்னா போ பிறந்தது போ, இன்னும் ஓர்ப்பு வரல அப்படின்னு இல்லையா? ஆமா. அப்போ அதெல்லாம் அறிந்து செய்யணும்னா அறிவுக்குள்ள இருக்கணும். புறத்துல பார்த்தெல்லாம் அதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? மனத்தகத்தான் வாக்கின் உள்ளான் இல்லையம்மா? அப்போ நம்ம அறிவுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் தெரியும் இந்த பே என்ன நினைச்சு செய்யறான் அப்படின்னு. அப்போ அவன் தான் நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல தீக்க செய்ய முடியும். விளங்குதா? ஆமா. தீக்கை பல விதமா இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ அவருக்கு தகுந்தாப்புல செய்யறது. விளங்குதா? அதனால நம்ம உள்ள இருக்கிற பெருமான் தான் செய்யணும். சரி, அவன் உள்ள இருக்கிறவன் செய்யறான். அவன் தீக்கை செய்து உபதேசம் பண்றாரு. உங்களுக்கு உபதேசம் உண்டா இல்லையா? உண்டு. உபதேசம் கேட்குறீங்க, கேட்டா புரியுதா? என்னப்பா? அது உபட்டாத உபதேசம் தான். அது சொன்னா புரியுதா? என்னமா? கேட்ட பிறகுல புரியுதா புரியலையான்னு பாக்கணும். இன்னும் யாரு எனக்கு சொல்றதுக்கே தைரியம் வரல.
என்கிட்ட வந்து உபதேசம் செய்திருக்கு இது வரைக்கும் யாருக்கும் அந்த தகுதியும் இல்ல. வந்து ஒருத்தன் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்க. இங்க அவன் உபதேசம் செய்தாலும் கேட்கிற நாம எதை வச்சு கேட்கிறோம்? இந்த பாச ஞானத்தை. அவன் சொல்வதோ உங்களை பற்றி ஆன்ம தரிசனம், உங்களுடைய உண்மை இயல்ப சொல்றான். எப்ப எப்படி இருக்க வேண்டியோ இப்படி இருக்க அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்க வேண்டியவனா நல்லா தானே இருக்கமா? விலகுதாமா? அப்படித்தானே சொல்றோம். எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஏகப்பட்ட குறை இருக்கு. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? எனக்கு ஒரு குறையும் வைக்கல அவரு. அதத்தான் விசித்திரம்ங்கிறாரு. ஆணவ பலத்தின் காரியத்துல ஒண்ணு விசித்திரம்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன்லாம் ஐயோ பரிதாபம் தானமா, இவன்ட்ட இல்ல குற்றமெல்லாம் இவன் பாலே உல அப்படின்னு பெருமான் சொல்லி இருக்கிறாங்க. சொல்லியிருக்காரா இல்லையா? இவன்ட்ட இல்லாத குற்றமே குற்றம் எல்லாம்ங்கிறாரு. இவன் ஒரு குறையும் இல்லை. அப்போ இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது, நோய் இருக்கிறதே. அப்போ அவன் அவன் சொன்னான், இந்த ஆன்மாவை பத்தி சொன்னான், இவன் விளங்கிடுவானா? சொல்றது சித்துப்பொருளை பற்றி. இவங்கிட்ட இருக்க கருவி சடத்தை அறியக்கூடியது. அவன் இந்த உலகத்தை அதை காட்டு இதை காட்டினாம்னா பார்க்கலாம். இவன் அறிவு பொருளாய் நம்ம பத்தி சொல்றான், அது புரியுமா? அப்புறம் ஏன் சொல்றான்? புரியாதுன்னா ஏன் சொல்றான்? ஏமா? ஆமா, அதுக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? ஆமா, கடவுளுக்கு கொஞ்சம் பைசாடுறதாம்னா அப்படி சொல்ல வேண்டாம் கேடோ. அப்போ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் அறிஞ்சிரு சார், அறிவிச்சா அறிஞ்சிரு சார். இல்லையா? இப்ப இதுக்கு அறிவிச்சாலும் அது அறிகிற கருவியே இல்லையே, இல்லையாமா? உலகத்தை அறிய கருவி தானே கொடுத்திருக்கான். அப்போ இது எப்படி அறியும்? அவன் அறிச்சா நம்ம காளி செட்டை கேட்டா தெரியும். என்ன காளி சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. காளாமணி விளக்கா? சொல்லு தாய், எப்படிமா அறியும்? சரி, எத்தனை தடவை சொல்லிருக்கு? அதுக்குதான் அந்த 8ஆம் நூற்பா 3வது அதிகரணத்துல உபாயம் சொல்றாரு. அதுக்கு உபாயம் கருவியோடு இருந்தாலும் அவன் அப்படிலாம் தெரியாமலாம் பெருமான் சொல்லல. அப்போ அதுக்கு ஒரு உபாயம் இருக்குது. என்ன உபாயம்னா, நாம பாசத்தோடு இருந்தா கூட மற்றவங்க எல்லாம் பாசம்தான் நாமன்னு இருப்பாங்க. இப்ப இவனுக்கு அவன் இந்த கருவிகள் எல்லாம் சடம், நாம இந்த கருவிகள் அல்ல. இதெல்லாம் உலகத்தை அறிவிக்கிற கருவி, சிவத்தை அறிவிக்காது, இல்லையா? அப்போ அறிவு பொருளாகிய நமக்கு இந்த கருவிகள் அறிவை விளைவிக்க, சடப்பொருள் சித்துப்பொருளுக்கு அறிவை கொடுக்க, அப்போ கொடுக்கிறவன் இவன்ல. பெருமான் தான் இது வழிய
கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு இது கொடுக்கறதுங்கிற உணர்வுல நீங்க யாரு கொடுக்கான்னு நினைக்கிறோம்? ஆமா, அப்படித்தான் பெருமானே. அப்போ பெருமான் உணர்த்துறான், நாம உணர்கிறோம். அப்போ உணர்த்த உணர்பவன் யாரு? உணர்ப்பவன் பெருமான் தான். இது இல்ல, இது நாம நினைச்சு அதா கிடந்தோம். இப்போ அந்த உணர்வு இப்போ ஒருத்தன் உங்களுக்கு அவர் தான் சகல உபகாரமும் செய்யறான்னு நினைச்சிட்டீங்க. அப்புறம் இன்னொருத்தர் இவர் மூலமா கொடுத்துட்டு இருக்காரு, இவன் ஒன்னும் செய்யலன்னு தெரிஞ்சிடுதுன்னா அவன் மேல அன்பு வருமா? தாம்னு அன்பு எங்க போயிடுது? அதுதான் ஞானம். அந்த இச்சை இவன் ஒரு இதையும் செய்யல, எல்லாம் செய்யறது அவன் சொன்ன உடனே இந்த மாதிரி உடம்பு கருவிகள்ல இருந்த இச்சை மாறி சிவத்தை வருது. விளங்குதா? அதுக்கு பேர் தான் ஞானம். அங்க சொல்லக்கூடிய ஞானம் என்னது? அதான் தரிசனம். ஆன்ம தரிசனம்ங்கிறது என்னதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா. அப்போ அங்க பாசத்துல இருந்த பற்று போய் சிவத்து மேல பற்று வருது பேர் தான் அங்க ஞானம். விளங்குதா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? இப்ப அது சொன்னதுனால கருவியோட இருந்தா கூட இந்த உணர்வு வந்திருக்கு. அதுதான் தொடக்கம். சிவஞானம் விளங்குறதுக்கு அதுதான். அது தெரிஞ்சா அதுக்கு அதை முழுமையா பெறுவதற்கான முயற்சியை செய்யணும். அதனால அந்த ஞானம் இப்போ நீங்க பெருத ஞானம் வைந்தவத்தின் கலக்கந்தரி ஞானம். என்ன ஞானம்? வைந்தவத்தின் கலக்கந்தரி ஞானம். அது பாச ஞானம் தான். அங்கே உங்களுக்கு உண்மை ஞானம் விளையல, ஐயமாத்தான் இருக்குது. அதனால அங்க அதை சொல்லி அப்புறம் 9ல அப்போ இந்த கருவிகளை வேறுன்னு நினைக்கிறோம். இது அறிவு விளக்கல, இதெல்லாம் அறிவை விளக்கல அப்படின்னு அந்த பாசத்து மேல கருவிகள் மேல பற்ற விடுறோம். அப்போ விட்டா சிவஞானம் விளங்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அங்க என்ன சொல்றாங்க? இதை விட்டா அப்ப அதை விட்டு நல்ல பக்குவம் உடையவர்கள் விட்டு வீடு பேர் அடைஞ்சிட்டாங்க. உடனே விட்டு கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை குடிட்டி அவங்க அப்பவே உடம்ப விட்டுட்டு வீடு பேர் அடைஞ்சிடறாங்க. மற்றவங்க தீவிரம் மந்ததரம் இருக்கிறவங்க அவங்க படிப்படியா மேல ஏறணும். அதனால அவங்களுக்கு தான் அப்ப கேட்டதை பழையபடி சிந்தித்தல், அதுபடி நிற்பதற்கான முயற்சி செய்தார். அத சொல்றதுதான் 9 இல்லையா? அது சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி. சிவ தரிசனத்துல ஆன்ம சுத்தி. அப்போ அங்க பசுஞானத்தை கொண்டு பார்க்கலாம்னு சொல்லக்கூடிய சிவசமவாதிகளை மறுத்து பசுஞானமும் பாசஞானத்தோடு ஒப்பதுதான். இப்படி ஒரு ஞானமே கிடையாது முதல்ல. அதுவும் சுட்டறிவு தான். அது 6லயே சொல்லியாச்சு இல்லையா? 6ல எங்க சொல்லியிருக்கு? 6ல எங்கம்மா சொல்லியிருக்கு? என்னப்பா? முதல் அதிகாரம் அசத்து அறியாய்க்கேள் அறிவறிந்த எல்லா மசத்தாகவும் மெய்கண்டானாகி அசத்தாளாய் நீரில் எடுத்து நிகழ்கலந்து பேச்சேரும் ஓடினவை என்று ஆமாது. உணர்வுரு எல்லாம் அசத்து இல்லையா? அது எதெல்லாம்? பாசஞான பசிஞானம் ரெண்டும் உணர்வுரு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எல்லாமே ஏகதேச பொறியா அறியக்கூடிய ஞானம்தான்
இல்லையா? அப்ப பாச ஞானம் போலதான் பசு ஞானமும் ஏகதேச பொருள் அறியக்கூடிய ஞானம் தான். உணர்வுருன்னு சொல்லி எதை சேர்த்துட்டாரு? பாச பசு ஞானங்க. அதனால அவனுடைய இதை மறுத்து அங்க சொன்னத பழையபடி இங்க மறுக்கிறார். அதுக்கு ஒரு 2 பாட்டு வச்சு மறுக்கிறார். அப்புறம் 2வது 9ஆம் நூற்பால நடுவுல இருக்கிறது இருக்குதே, அதான் முக்கியம். அதான் என்ன முக்கியம்? ஏ தாய், என்ன முக்கியம்? சுட்டி உணர்வுதனை சுட்டி அர்த்தத்தனை. என்னமா? அந்த பாடம் தானே. 2வது அதிகாரம் தான் முக்கியம்னு சொன்னேன். என்ன முக்கியம்னு கேட்டேன். 2வது பாடம் சொன்னேன். என்னமா? 2வது அதிகாரத்துல 2வது பாடம். இனி அசத்தாய் உள்ள வண்ண பேதங்களை அசத்து என்று காணவே உள்ளதாய் நிற்பது யான சொருபம் என்று உணரப்பாற்று. அடுத்த பாடம் இல்ல, சுட்டி உணர்தனை சுட்டி அறிந்தது. ஏன்னா அதுல 3 அதிகாரம் இருக்கு. அது அந்த 9ஆம் நூற்பால 3வது அதிகாரத்துல அந்த பூசைய சொல்லி அதை அங்கமா சொல்லி மற்ற 2 அதுக்கு அங்கினார். அதே இந்த சூத்திரத்திலேயே 2வது தான் அங்கி, முதல் 2ம் அங்கம் தான். அதனால இங்க சிவஞானத்தை எப்படி பெறுவது, அது கொண்டு சாதிப்பது எப்படி, அத சொல்லி இருக்கு. அதான் 2வது அதிகாரம். 2வது அங்கின்னு சொல்றீங்க. முதல் 2 அதிகாரமும் அப்புறம் அதனால அங்க அந்த 3வது அதிகரணம் என்பது 2வது அதிகரணத்துல பெற்ற அந்த சிவஞானத்தை நிலைப்பதற்கும் அது தெளிவதற்கும் இல்லையா, அதை பெற்ற ஆன்மாவிட்ட அதுக்கப்புறம் பாசத்துல பற்று வராமைக்கும் இல்லையா ஆன முயற்சி செய்வதுதான், அதெல்லாம் தடை செய்வது. விளங்குதா? அப்போ சிவஞானம் சிறக்கணும், அது நிலைக்கணும், உலகத்துல பழையபடியும் பற்று வரக்கூடாது. ஏற்கனவே கழிச்சது மேல மிகவும் ஆசை வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு உபாயம், வந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கான உபாயம், அதான் 3ல சொல்றாரு. விளங்குதா? ஆமா. அப்போ நாம சிவ தரிசனம் செய்யும் இடத்தும் அதான் சாதிப்பது. சாதனத்தால ஞானக்கண்ல சிந்தையில நாடுறது சிவ தரிசனம். அப்படி அந்த சிவ தரிசனம் செய்யும் இடத்தும் அங்க 3ஆய தன்மை இருக்கு. திருப்பிடி அப்போ வேற நில்லாத பொருளை வேறாய் காண்கிறோம். ஒரு விபரீத காட்சி தான் நிகழ்வு. அது காணாததோடு ஒப்பதுதான். விபரீத காட்சியும் காணாமையும் பயன் வகையால் ஒண்ணுதான். அதனால இங்க 9ல அது வராம இருக்கிறதுக்கு தான் பஞ்சாக்கரத்தை சொல்றோம். அந்த பஞ்சாக்கரத்தை சொல்லும் போது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இந்த வாசனாமலம் அறுதற்கு உலகத்துல பழிபடி பற்று வராம இருக்குன்னா 5 சொல்றதுன்னா பூஜையை நீழச் செய்வது. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பூஜைய. இப்ப கல்ல போட்டா பாசி விலகுது, வரிஞ்ச கல்ல போட்டுக்கிட்டே இது அது அங்கேயே நிக்கும் அப்படின்னு சொல்றாரு.
விளங்குதா? என்ன செய்யணுமா? அஞ்செழுத்த சொல்றதுன்னா பூஜைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சதாகால பூசையா செய் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா விலகி அப்படிலாம் நிக்காது. ஏன்னா மந்திரத்தை சொன்னா மட்டும் போதாது. இந்த மந்திரத்தை எப்படி ஓதணும்? அது என்ன பஞ்சாக்கரம்? முக்தி பஞ்சாக்கரம். முக்தி பஞ்சாக்கரம் என்ன? பாசம் இல்லாத சுத்த பஞ்சாக்கரம். அப்போ ஓதுற நம்மட்டையும் அது இருக்க கூடாது. மகாரம் பற்றி நம்மகிட்ட இருக்க கூடாது. அப்படி வச்சுட்டு ஓதணுங்கிறாரு இல்லையா? ஆமா. சரி, அப்படி ஓதனா போயிருமானா அப்படியும் போவாதே. ஓதற முறை அறிவினால் கணிக்கணும்னாரு. ஓதற முறை என்ன செய்யணும்? அறிவினாலதான் கணிக்கணும். உரை மந்தம் மானதம் கூடாது. இந்த மூணும் இதுக்கு லாய்ப்படாது. மூணு செய்யக்கூடாது. எப்படி சொல்லணும்? சுத்தமானதமாய் தான் சொல்லணும். அறிவினாலதான் இந்த மந்திரத்தை கணிக்கணும். அப்போ இது அறிவினால இந்த மந்திரத்தை கணிக்கிறதுனா அறிவினால பெருமானுடைய கருணையை எண்ணி இருப்பதுதான். அது ஓதற முறை. சரி, அப்படி ஓதுனா வாசனாமலை போயிருமானா போகாது. இப்படி சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ஆனா எப்படி செய்யணும் அத? நிற்கும் முறை முக்கியம். இப்படி நின்னுகிட்டுதான் இந்த மந்திரத்தை சொல்லணும் இருக்கு. அந்த முறையில நின்னுகிட்டு சொல்லணும். நிற்கும் முறை முக்கியம். ஓது முறை மட்டும் பயன் தராது. நிற்கும் முறையும் அவசியம். எப்படி நிக்கப்போ? எப்படி நிக்க? என்னால நிக்கவே முடியாது. கீழே எப்படிமா நிக்கிறது? என்னடா? எப்படி நிக்கணும் அப்படின்னா, நாம எப்படி நிக்கணுங்கிறது அவன் நம்ம கூட நிக்கிற மாதிரி தான் நாம அவன் கூட நிக்கணும். எப்படி நிக்கணும்? அவன் எப்படி நம்ம கூட நிக்கானோ அதே மாதிரி நாம அவன் கூட நிக்கணும். அவன் எப்படி இருக்கான்? அவன் இருக்கான்னு நமக்கு எப்படி இருக்கான்னு கேட்கல உனக்கு. அப்ப அவன் இருக்கிறதே தெரியல உனக்கு. விளங்குதா? அப்போ அவன் எப்படி நிக்கிறான்? தன்னை காட்டிக்கொள்ளாமல், சிறிதும் காட்டிக்கொள்ளாம ஆன்மாவாகவே நிக்கிறான். அதே மாதிரி நீ உன்னை சிறிதும் காட்டிக்கொள்ளாமல் சிவமாகவே இரு. அவன் எப்படி மறைந்து நின்றானோ அதுபோல நீ அவனிடத்துல மறைஞ்சு நிக்கிறதுதான் ஏகநாதன் கொண்டு. அப்பதான் ஆணவ மலம் போகும். விளங்குதா? அப்படி நெல்லுங்கிற. இது அறிவுல. செயல் எப்படி இருக்கணும்? அறிவுங்கிறது சிவம் இல்லையா? அறிவு. அதனால அறிவினால் நாம எப்படி இருக்கணும்? சிவமாகவே நிக்கணும். அப்படி நின்னா அந்த ஆணவமல வாசனை மகாரம் சிகாரத்தால் நீங்கும். மகாரம் சிகாரத்தால் நீங்கும். அப்ப நம்ம பற்றியிருந்த மகாரம் நாம சிகாரத்துல ஒன்றுனால ஆமா அது நீங்கிரும். ஏன்னா அதுக்கு பகை எது? சிகாரம். மகாரத்துக்கு பகை சிகாரம். அதனால அது கூட சேர்ந்தா அது கரைஞ்சி காணாம போயிடும். சரி, புறத்துல செயல்ல எப்படி இருக்கணும்? செயல்ல இறை பணி. அப்போ ஒரு செயல் செய்யறோம்னா
அறிவுமயமாய் நிற்பத சிவம்ங்கிறோம். அப்படி நின்று கொண்டு அது ஒரு செயலை செய்ய தொடங்கிச்சுன்னா அருள்ங்கிறோம். செயல் செய்தால் அருள். அறிவு மாத்திரமா நின்னா சிவம். அப்போ அது செயல் செய்யும் போது அத சக்திங்கிறோம், அத உடம்பாக சொல்றோம். நாம செயல் செய்யறதுல உடம்ப கொண்டு செய்யறோமா இல்லையா? அதனால அத உடம்புங்கிறோம். உடம்பு போலங்கிறது நமக்கு விளங்குவதற்காக உடம்புன்னு சொல்றோம். இறைவனுக்கு அதுதான் உடம்பு அப்படிங்கிறோம். அவனுக்கு உடம்பே கிடையாது. ஆனா எதை உடம்புங்கிறான்? அருளை. விளங்குதா? இப்ப நாம ஏகனாகி நிற்கிறதுனால நம்ம அறிவு சிவமாயிடுது. நம்ம அறிவு சிவமாயிடுது. அதனால ஆணவ மல வாசனை அந்த சிகாரத்துல ஒடுங்கிச்சு. ஆணவ மல வாசனை போயிடுது ஏகனாகி நிற்கிறதுனால. சரி, அப்படி நின்று கொண்டு நாம செய்யற செயலெல்லாம் யார் செயல் ஆகுது? சிவன் செயல். அப்ப ஆகாமியமும் நமக்கு வராது. அவன் அக்கௌண்ட்ல போகுது. யார் அக்கௌண்ட்ல போகுது? ஏன்னா நான் அறிவு கூட சிவமா இருக்கு. அப்ப இவன் என்ன செஞ்சாலும் யார் செஞ்சது? அப்படி இல்லை. நாம செய்த தீவினை மட்டும்தான் அவங்களுக்கு. நாம செய்த சிவபுண்ணியம் எல்லாம் நமக்கு தான். நாம செய்யற குற்றம் மட்டும்தான் உங்களுக்கு. அப்படி விளங்குதா? ஆமா, ஏகனாகி நிற்கிறது. அப்ப இறை பணியிலும் நிக்கணும். இறை பணியிலும் நிக்கணும். ஏகனாகி மட்டும் நின்னா போதாவது இறைபணி. இறைபணி நிக்கிறதுனா என்ன அப்படின்னா என்னமா? என்னமா? அதான் நம்ம மூச்சு முன்னுறுதல் சொல்றோமே, எல்லாம் கடவுள் செய்யணும். அதெல்லாம் இறைபணியா? என்னமா? ஒன்றிருக்கிறது அது அறிவு. அது முதல்ல சொல்லியாச்ச. என்னடா அப்ப இறைபணினா என்னன்னு சொல்றாருன்னா, ஆமா, நாம எதையும் செய்ய முடியாது. அவன் வகுத்ததை நாம செய்யறோம். உன் விதி, உன் விதி. நீ விதிச்சத நான் செய்யறேன். நானா எதையும் நிர்ணயிக்க முடியாது, செய்ய முடியாது. நீ எதை விதிச்சையோ அதை செய்யுது இல்லையா? அப்போ அந்த உடம்பை யார் வழியில நிக்குது? உன் வழிதான். விளங்குதா? இதுக்குன்னு தனியா ஒண்ணும் போக முடியாது. விளங்குதா? ஆமா, நீதான் உள்ள இருந்து நான் செய்யறதெல்லாம் நீ செய்யறதுதான். நான் செய்யல. நான் செய்யறதெல்லாம் நீ எதை விதிச்சு அதைத்தான் செய்யுது. அதுவும் நான் செய்யல. நான் வெறுமனே இடமா இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு அறிவுள்ள இருந்து செய்யறது யாரு? நீ. உள் நின்று செய்வது நீதான். அப்போ நான் வெறும் பொம்மை. சரி, எனக்கு பிறர் மூலம் வருவதும் அதுவும் நீதான் கொடுக்க. அவர் மூலமா. அவனும் கருவிதான். அவனும் அவன் செய்யல. அவனும் நல்லதா கெட்டதா செய்யறான்னா அது அவன் செய்யல. யார் செய்யறா? பெருமான் அவர் மூலமா செய்யறாரு என்று இப்படி நினைக்கிறது. இதான் இறைபணி. விளக்குதா?
இறைபணின்னா என்னன்னு சொல்லணும்? நாம் செய்வதெல்லாம் அவன் விதித்தது. அப்படி விதித்து இருந்தாலும் அதை நாம செய்ய முடியாது. நீதான் உள்ள இருந்து செய்யற. நான் வெறுமன போமா மாதிரி பிறர் மூலம் எனக்கு வருவதும் நீதான் செய்யற. அவருக்கு கருவியாக கொண்டு செய்யற. இப்ப நான் செய்யறது, எனக்கு பிறர் செய்வது எல்லாமே யாரால? பெருமானால நினைக்கிறது. இதுதான் இறைபணி. அப்போ அங்க ஏகனாகி நிற்கிறதுனால அறிவு சிவமானதுனால, அறிவு சிவமாயிட்டா உடம்பு என்ன ஆயிரும்? அருளாயிரும் இல்லையா? ஆமா. அது தீப்பா 88 என்னதுமா? தீப்பா 88 என்ன பாட்டுமா? என்ன ஆளுக்குன்னா சொல்லுதாவோ? வா சீயர்னு ஒண்ணு, யாவை வாழ்விக்கு அவளே பிரிச்சுக்கிட்டு சொல்றீங்களா? அப்படி அப்படியாமா? கட்டபொம்மன் இருக்கானா இல்லையா? இருக்கான்லாமா? திருச்செந்தூர்ல இருந்து அங்க பூசை முடிச்ச உடனேதான் ஒரு சாவுகாரு அப்படி வரும் இல்லையா? அதே மாதிரி மதுரை மன்னன் திருமலை நாயக்க மன்னன் இல்லையா? அவர் நாயக்கரு, அவரு விஷ்ணு பக்தர். இந்த ஆண்டாள் கோயில்ல இருந்து மணி அடிச்சு அங்க போய் சேர்ந்த பிறகுதான் அவரு சாப்பிடுவாரு. புரியுதுதாங்க? ஒரு மணி அடிச்சு, 2வது மணி அடிச்சு, 3வது மணி அடிச்சுன்னு இப்படி சந்தோஷம் தாங்க முடியும். நாங்க எவ்வளவு சிங்க்ரனைஸ்டா இருக்கோம் பாத்தீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? புத்தகத்துல இருந்து வருதியா? நாங்க எப்படி சொல்றோம்னு பாருங்க. ரொம்ப திறமைசாலி தான். அதனால இங்க நம்ம அறிவு சிவமாயிட்டா வா சீ அருள் யாவை வாழ்வைக்கும் மற்றதுவே ஆசில் உருவமுமாம் ஆங்கு. ஆங்குனா எங்கு? ஆங்குனா எங்க? அழிச்சாச்சு, எழுதியாச்சு, அழிச்சாச்சு. வாய்ட்ட எழுதி வாய்ட்ட அழிச்சாச்சு. சூப்பரா. ரப்பரும் அதுல வச்சிருக்கிறமா? சில பென்சில் அந்த பக்கம் இந்த பக்கம்னு, ஒரு பக்கம் எழுதுறது அடுத்த பக்கம் அழிக்கிறதுன்னு, இப்படி எழுதி இப்படி அழிக்கிறது. சொல்லு தாயி. ஆமா. அப்போ அந்த முக்கிய நிலையில அங்க அந்த இன்பத்தை கொடுக்கிறதும் அதுதான். அந்த இன்பத்தை நுகர்வதற்கு கருவியாக நிற்பதும் அதுதான் அப்படின்னு சொல்ற. விளங்குதா? ஆமா. அப்போ அந்த அருள் தான் உடம்பா நிக்குது. விளங்குதா? அங்க உடம்புங்கிறது உபசாரமா சொல்றது. நுகர்வதற்கு நமக்கு கட்டு நிலையில உதவுக்கு உடம்பு இருக்குது. அது மூலமா தான் செய்யறோம், நுகர்றோம். அதனால இங்க அருளை உடம்பாக சொல்றது உபசாரம். உடம்பே கிடையாது இல்லையா? அதனால ஞான பூசை செய்யறவங்க எல்லாம் தன்னுடைய உடம்ப அருளாக பாவித்துக் கொள்கிறார்கள் இல்லையா? ஆமா. அதனால இங்க அறிவு சிவமாயிட்டா உடம்பு அருள் ஆயிரும் இல்லையா? அப்ப அது என்ன ஆயிட்டுது? மாயை, மாயா சரீரம் மாயாத சரீரமா மாறிட்டுது.
மாயா சரீரம், அதான் மாயை. மாயாமல வாசனை போறது, மாயாமல வாசனை போயிட்டுதான் ஆணவமல வாசனை ஏகநாதல்ல போச்சு இல்லையா? இப்போ மாயாமலம் போயிடுது. கண்மம், கண்மம் இவன் செய்ய மாட்டான். இவன் அப்படியே செஞ்சாலும் ஆகாமியம் அவன் எடுத்துக்கிடுதான். நம்ம அக்கௌண்ட்ல யாராது பிரவேசியாங்க, பிரவேசியான நம்ம அக்கௌண்ட்ல யாராதுன்னு அர்த்தம். செஞ்சாலும் யாராது. பிரவேசித்தல் இங்க அந்நியர் பிரவேசிக்க கூடாது எழுதி போடுறாங்களா இல்லையா? பிரவேசிக்க கூடாதுன்னு என்ன? வரக்கூடாது. பிரவேசியாதீர்கள், இங்க அந்நியர் பிரவேசிக்க கூடாதுன்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்க. வராதையா? ஏன் வராத? யாரு வரக்கூடாது? ஏமா இங்க வரக்கூடாதுன்னு பிரவேசித்தல் நுழைதல். பிரவேசித்தல் நுழைதல் விளங்குதா? அது மாதிரி இந்த நாம வினையே செஞ்சிருந்தாலும் அது ஆகாயமா நம்ம அக்கௌண்ட்ல ஏறாது, நுழையாது. அதனால பிரவேசியா அப்படிங்கிற. புரியுதா? ஆமா. அப்போ ஆகாமிய யாராது? பிராரத்தம் ஒருத்தன் மூலமா வருது இல்லையா? அப்படி வரும் பொழுது அது எப்படி போகுது? பிராரத்தம் இன்னொருத்த மூலமா இன்பமாவோ துன்பமாவோ வரணும் இல்லையா? இப்ப இவன் உடம்பு எப்படி இருக்குது? அருள் ஆயிடுது. அவன் கொடுக்கறவன் வாரம், அவனும் பொம்மை தானே, அவன் கொடுக்க மாட்டான். அவன் உள்ள இருந்து இவன் தான் கொடுக்கான். அப்படி கொடுக்க வரும் பொழுது அவனுக்கு கருவியா இருக்கிறது ஒன்பான் கிரகங்கள். ஒன்பான் கிரகங்கள் மூலம்தான் நல்லதோ தேவையோ கொடுக்கான். அதெல்லாம் பாக்குது. அதெல்லாம் பெருமானுக்கு அதெல்லாம் என்னது? ஏவலாளர்கள், பணியாளர்கள். அவங்க பாக்காங்க. எப்ப நம்ம முதலாளில உள்ள இருக்காரு, உள்ள இருக்குது யாரு எப்பா அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு. அப்போ இங்க கொடுக்க வந்தது தீவினை பயனை, அவன் செஞ்சுட்டு போறது சிவ போகத்தை. என்ன செய்தான்? சிவபோகத்தை குடிச்சிட்டு போறான். யாரு இருக்கான்னு பாத்துக்கணும். விளங்குதா? அதனால கண்ம மலம் இப்படி போகுது. கண்ம மலம் சிவபோகமாகுது. அதுவும் இன்பத்தத்துது. அது கூட சிவபோகம் ஆயிடுது. மாய, ஆமா, அது அருளா மாறிடுது. மாயெல்லாம் அருளாயிடுது. ஆணவம் ஏற்கனவே ஏகநாதல்ல போயிட்டான். இப்படி நின்னதுனால, மூணு மல வாசனையும் நீங்கி நின்னதுனால அங்க திருப்பிடி இல்லை, வேணையும் இல்லை, திருப்பிடி இல்லை. மூணா பார்க்கறது காரணம் வேற இல்லாத இறைவனை வேறா பார்த்தானா இல்லையா? அப்படி பார்க்க முடியல. அப்புறம் ஆணவ மலத்தை நிமித்த காரணமாகவும் மாயா மலத்தை துணை காரணமாகவும் பிராரத்த கண்மத்தை முதல் காரணமாகவும் கொண்டு செய்யப்படுகின்ற ஆகாமியம் என்ற புதுவினை இல்ல. புதுவினை இல்ல. இது வேண போறது, இது வேண நீக்கம். விளங்குதாமா? இப்ப மும்மளவும் போயிட்டுதா இல்லையா? ஆமா. ஆக இப்படி நம்மகிட்ட இருந்த மூணு மலமும்
அதான் பாசச்சயம். இந்த 3 மலம் நீங்கிறதுக்கு பேர் என்ன பேரு? முதல் பயனாகிய பாசச்சயம். அப்ப 9ல ஆன்ம சித்தின்னு சொன்னது எங்க வந்துதான் முடிஞ்சிருக்குது? 10ல தான் முடிஞ்சிருக்குது. விளக்குதாமா? ஆமா. அப்போ இங்க 10ல அது பயணிகள். அதுல முதல் 2 வரியும் சாதனம், பின்னால இருக்கிறது மட்டும்தான் பயன். அதனால அந்த சாதனையினுடைய தொடர்ச்சி தான் 10. அதனால அந்த 2 வரியை சொல்லி அதுக்கப்புறம் தான் கடைசியில பயனை சொல்றாங்க. அப்ப சாதனைகள் அது அங்கேயும் தொடருது. அதனால ரெட்டை சூத்திரம். அந்த பூசை இங்கேயும் தொடர்ந்து அதுக்கப்புறம் அது முற்றுவிச்சப்புறம் பலன் வருது. விளங்குதா? அப்போ இங்க நமக்கு விளைந்த பயன் சிவஞான விளக்கம். விளைந்த பயன் என்னது? பாச நீங்கன்னா என்ன வரும்? அறிவுல தெளிவு. அது உடனிகழ்ச்சி. அது என்னது? பாச செயத்தில நிகழக்கூடிய உடனிகழ்ச்சி என்னது? சிவஞான ஞான அருள் விளக்கம். அது அங்க எதுல தொடர்ந்தது? 9ல தொடர்ந்தது, 10ல முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த அறிவு விளங்கியாச்சு. அறிவு அதை எப்படி ப்ரூவ் பண்றாரு? அறிவு விளங்கிச்சுன்னு எப்படி தெரியுது? ஏமா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் படிக்கலையா? நீ படிச்சிருக்கியம்மா? அதுல லிட்மஸ் டெஸ்ட்னா தெரியுமா? என்னம்மா சொல்லுங்க. சரி, எடுத்த பாப்பியா? சரிப்பா தான் இருக்கு. இப்ப படிச்சதே தெரியாம இருக்கிறீங்க. எப்ப படிச்சது காட்டிருக்காங்க ஒரு கட்ட மனுஷன் அப்படின்னு. அத நான் வாய் விட்டு சொல்றத எல்லாம் குறிப்பு மொழி. குறிப்பு மொழி நான் கல்வன் சொல்றது மாதிரி. நல்ல டெக்னிக்கெல்லாம் அத்துப்படி ஆயிடுச்சு. பாடம் அத்துப்படி ஆகிச்சோ, டெக்னிக்கல் எல்லாம் கை வந்த கலையாயிடுது. எப்படி எல்லாம் பேசுறாங்க பத்தியா? இப்போ வசன நிர்வாகர் யார் சொல்லுவா? வசன நிர்வாகர் பாரு, குமரகுருபர் சொல்லுவார். நல்ல பேச தெரிஞ்சிருக்கான். எப்படி பேசணும்னு நல்லா தெரியுது. குமரகுருபர் நம்மளத்தான். வாய் பேசல வல்லவர்கள், செயல ஒண்ணு செய்ய மாட்டான். விளங்குதா? அதனால இங்க இந்த 10ல பயன்ல முதல் பாகமாகிய பாச நீக்கம் அப்படின்னு சொல்லும் போது உடனிகழ்ச்சியா அறிவு விளங்கிடுது. அப்போ 8ஆம் நூற்பாவுல இந்த அறிவு விளங்குறத சொன்னாரால ஞானத்தை உணர்த்தும் முறைமைன்னு. அப்போ அது எங்க முடிஞ்சிருக்குது? அதான் தெளிதான். 10ஆம் நூற்பாதான் தெளிதான். அது கேட்டு சிந்தித்து தெளியும். அவ்வளவு ப்ராசஸா, அப்படி 3 ப்ராசஸா விரிச்சி சொல்லி இருக்கு. ஒருத்தன் உடனே விலகி போனவங்க எல்லாம் இருக்கான். இவன் படிப்படியா வாரம். இன்னும் இந்த படியில ஏறாம நிக்கான். இன்னும் நிறைய பேர் இந்த படியிலேயே ஏறாம நிக்காங்களா இல்லையா? அது யாரு? நம்ம தான். நம்ம
மந்த தரம் இல்ல, அந்த மந்த தரத்தையும் நம்ம சேர்க்க முடியாது. அது பெருமான் தீட்சை பண்ணதுட்டான் நம்ம அவனுக்குலாம். அவனுக்கு பிறப்பு போயிடுது மந்த தரம்னாலும், நமக்கு இன்னும் போகல. நீ அப்படிலாம் நினைச்சு வச்சிடாத, நம்ம இந்த கருத்துக்குள்ளே வரல. அதுல மந்தத்தரம் சொன்னாலும் அவங்கள நோக்கும் போது அது மந்தத்தரம். நம்ம காட்டுல அவங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்க, சாமானியமா நாம நினைக்க முடியாது. எப்ப பெருமான் உபதேசம் பண்ணிட்டாருன்னா அப்ப எப்பேற்பட்டவங்க இருப்பாங்க. ஆமா, நாம அந்த இதுக்குள்ளேயே போகல, தவத்தையே முற்றுவிக்கலையே. தவத்தை தொடங்கணுமானே தெரியல, முற்றுவிக்குது அப்ப இருக்கு. சரியா? நான் அந்த புஸ்தகத்தை போட்டு வந்த மாதிரி நினப்பு அழைச்சதான் இருக்குங்க, பாடத்துல இல்ல. அங்க அது கூட எல்லாம் என்னெல்லாம் விழுந்ததோ தெரியலையே, அது எப்ப தெரிய போதோ அப்படின்னு பாடம் பூரா அங்க விழுந்து கிடக்க. அம்மா இன்னும் ஆள் எங்க கிடக்க தவிர நினப்பு பூரா அங்க விழுந்தது அங்கதான் கிடைக்கணும். விட்டுட்டு பாடி வந்துட்டு ஆனா நினப்பு பூரா அறிவு பூரா எங்க இருக்குது, அங்க விழுந்தது இன்னும் கிடக்க அங்க இருந்து திரும்பல. போகும்போதுதான் எடுத்து பைகளை வச்சுட்டு போகணும். அங்க நான் போன உடனே ஞாபகம் வரும், இங்கதான் நான் போட்டோம்னு. சரி இல்லையா? அப்போ இப்ப அறிவு விளங்கியாச்சா இல்லையாமா? இந்த அறிவைங்கிறது சாதனம்னு பார்த்தோம். இந்த அறிவை என்னன்னு சொன்னோம்? சாதனம். சாதனம் கிடைச்சிருக்கு. இந்த சாதனத்தை கொண்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாத்தியத்தை பெறணும். இப்போ சாதனம் அந்த ஞானம்ங்கிற கருவி வச்சாரு. இதை கொண்டு என்ன செய்யணும்? இந்த சாதனத்துக்கு விடயம் சிவம் மட்டுமே. இதுக்கு விடயம் சிவம் மட்டுமே. அப்ப இதை கொண்டு சிவத்தை அறிவதுதான் நாம செய்ய வேண்டியது, சாதிக்க வேண்டியது. என்னது? சிவத்தை அறிவது. சிவத்தை அறிவது அப்படின்னா ஒரு பொருளை அறிவதுன்னா அதன் குணத்தை அறிவது. இப்போ சிவத்துக்கு குணம் என்னது? அருள் தான் இல்லையா? அவனுடைய அருள் எப்படி இருக்குது? அவனுடைய அருளை ரெண்டா பிரிச்சாச்சு, காணும் உபகாரம், காட்டு உபகாரம் அப்படின்னு இல்லையா? அதை அவன் உணர்த்த நாம் உணர்வது. அவன் நம்ம தகுதி நோக்கி அதை உணர்த்துவான். இதுவரை உலக உணர்த்தினவன் தன்னை உணர்த்துவான். தன்னை உணர்த்துதல்னா தன்னுடைய உபகாரத்தை உணர்த்துதல் இல்லையா? அப்போ அவன் உணர்த்துனா நாம உணரக்கூடிய தகுதி இருக்குது, அந்த கருவி வந்துருச்சு. அதனால நாம அதை உணர்வோம். அது நாம உணர முடியாது. நாம ஏன் முடியாது? நாம பொம்மை, நாம பொம்மன்னு தான் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ நாம அந்த அறிவை பெற்றிருந்தாலும் இல்லையா, அந்த அறிவை நாம ஏற்க முடியாது. எப்படி அந்த கருவியவே ஏற்க முடியாதோ அதுபோல இதுக்கு ஏன் முடியாது? ஏமா முடியாது? தெரியாதுங்களோ? ஏன் முடியாதுன்னா நாம சார்ந்த பொருளுக்கு அடங்கிடுவோம். சார்ந்த பொருளுக்கு அடங்கி நிற்கிற பொருள் அடக்கப்பட்ட பொருளை செலுத்த முடியாது. அவனுக்கு கீழே போயிட்டோம்னா அது மேல அப்பர் ஹேண்ட் ஆயிடுதா இல்லையா? அப்ப அந்த பொருளை இது என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது நமக்கு இயல்பாயிடுது. அதனால அவன் தான் எல்லாம் செய்யணும். அவன் தான் என்ன செய்யணும்? ஆமா, அவன் தான் அறிவிச்சுக்கிடணும். அவன் தான் ஓடியாந்து நம்ம அறிவுக்குள்ள இருந்து அறிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, அப்புறம் அவன் தான் நம்ம அனுபவிக்கவும் செய்யணும், அதுலயும் செலுத்தணும். ஆமா, எனவே
அறிகிறது அவன்தாம்னா ஆன்மா அறிகிற ஆன்மாவா ஆயிடுவான் இல்லையா? அவனுக்கு அறியறதுக்கு கருவியா நிக்கிறதும் அவன்தான், அறியப்படும் பொருளா நிக்கிறதும் எல்லா அப்படி மூணுமா நிக்கிறது தான் 11. விளங்குதா? ஆமா. அப்போ அந்த காணும் கண்ணுக்கு காட்டும் விளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலில் அயரா அன்பின் அரண்களல் செலும் அந்த நூற்பாவை வச்சிருக்கிறாரு. அப்போ அதுல 2 பகுதி இருக்குது. 2 பகுதி என்னதெல்லாம் இருக்குது? உபகாரம் ஒண்ணு, முதல் பகுதி உபகாரம். அந்த உபகாரத்தை சொல்லும் போது அது ஒரு ஓமை சொல்லி இருக்கிறாரு இல்லையா? காணும் கண்ணுக்கு காட்டு உடம் போலன்னு இல்லையா? அது ஓமை இல்லையா? ஆமா. அப்புறம் அந்த உபகாரத்தை அயராமையால் ஆகிய அன்பினால திருவடியை பற்றும், அந்த இன்பத்தை அனுபவிக்கும் அப்படின்னு 2 சொல்றாரு பயன். அப்போ 2 செய்தி அதுல 2 அதிகரணமா இருக்குது. விளங்குதா? முதல்ல உபகாரம், அப்புறம் அது அதின்றதுனால ஏற்படக்கூடிய பயன். அப்போ அதுல 2 அதிகாரம் இருக்குது, 2 கருத்து இருக்குது. அப்போ இங்க முதல் அதிகரணத்துல காணும் கண்ணுக்கு காட்டு உளம்போல காண உள்ளத்தை காட்டி காண்டல் என்பது ஒரு அதிகரணம். கண்டு காட்டல் எப்படி மாத்திக்கொண்டு படிச்சோம்? காட்டி காண்டலில் என்பது ஒரு அதிகரணம். அதனை அயராத அன்பின் அரண்களல் செலும் என்பது இன்னொரு அதிகரணம். அயராத அன்பின், அயராமையால் ஆகிய அன்பு என்று ஒன்றுக்கொன்று காரண காரணமா சொல்லணும். அரண்களல் செலும் இல்லையா? அதனை அயராமை ஆல் ஆகிய அன்பு, அயராமையால் ஆகிய அன்பு, அயராமையாகிய அன்பு இல்ல, அயராமையால் ஆகிய அன்பு. அயராமைங்கிறது என்னது? அயராமைன்னா என்னதுன்னு கேட்டேன். மறவாமல். அப்ப அது அறிவின் செயல். அயராமை என்பது அறிவின் செயல். அயராமையில எதை அயராமை? உபகாரத்தை அயராமை. அப்போ நீள நினைத்தல், அது என்னது? அவனுடைய உபகாரத்தையே நீள நிலைத்தல், அது அறிவு செய்யறது. என்னமா? ஆமா. ஏன்னா இல்லம்மா, இந்த அன்புங்கிறது இச்சை, இச்சையும் செயலும் ஞானத்தின் விரிவு. அப்போ ஞானம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இச்சையும் செயல் இருக்கும். ஞானம்தான் மூலம், ஞானம்தான் மூலம். அதனால எத்திரம் ஞானம் உள்ளது, அத்திரம் இச்சை செய்தி. இச்சையும் செயல் எப்படி இருக்கும்? ஞானம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்கும். அப்ப இதான் முக்கியம். இந்த அறிவுன்னு சொன்னாலே அது இச்சையும் செயலும் உள்ளடக்கி நிற்பதுதான் இல்லையா? ஆமா. அத வகுத்து சொன்னா 3 சொல்றோம், தொகுத்து சொன்னா அறிவுன்னு ஒண்ணுக்குள்ளேயே அடங்கிரும். இறைவனுக்குமா அந்த சித்து அப்படின்னு சொல்றதுல இறைவனுக்கும் அப்படித்தானே? 8 குணமும் அந்த சித்துன்னு ஒன்ன சொன்னா அதுக்குள்ள எல்லாம் அடக்கி போயிருதா இல்லையா? அது போலதான். விளக்குதா? ஆமா. இப்போ முதல்வன் உயிரிடமா அத்துவிதமாய் நின்று
காண உபகாரத்தை செய்வன். நம்ம கூட அத்துவிதமா இருந்து என்ன செய்வான்? காட்டி காணும் உபகாரத்தை செய்வன் என்பது முதல்ல சொல்லக்கூடிய செய்தி. அதத்தான் எப்படி சொல்றாங்க? ஈண்டு ஈண்டு ஈண்டுன்னா என்ன? ஈண்டுன்னா என்னடா? ஏ ஈண்டுன்னா என்னமா சொல்லுது? ஏ சக்தி, அது இந்த ஈண்டுங்கிறது அது தொடர்ச்சி. அந்த பேரின்ப சாதனத்தை பெருமாறும். ஆமா. அப்போ அந்த 10ஆம் நூற்பாவுல அறிவு விளங்கிச்சா இல்லையா? ஆமா. ஏண்டு அவனும், அவனுங்கிறது எவனும்? அந்த பெருமானும். அவனும் யாரு? அறிவிக்கிறவன். யாரு? அவன்கிறவன் அறிவிக்கிறவன். இந்த ஆன்மாவுக்கு உணர்த்துபவன், உணர்த்துகிற அறிவு. அப்போ அவனும் அவற்றது விடயத்தை. அவற்றதுன்னா எவற்றது? அந்த ஆன்மாக்கள். அது எந்த ஆன்மாக்கள்? அந்த அறிவு விளங்கி நிற்கிற ஆன்மாக்கள், சிவஞானம் விளங்கி நிற்கிற ஆன்மாக்கள். ஆக்களது விடயத்தை, ஆன்மாக்களது விடயத்தை உணரும். அப்போ அந்த விடயிக்கிற ஆன்மா மட்டும் இல்லாம அந்த விடயத்தை யார் விடயிக்க தருகிறானோ அவனும் என்ன செய்வான்? கூட இருந்து உணர்த்துபவனே கூட இருந்து உணரவும் செய்யணும். ஏன் இது எதுக்கு சொல்றாங்க? இது ஏமா சொன்னாங்க? என்னப்போ? ஏன் அப்படின்னா, இல்ல இது ஏன் அப்படி சொல்லி இருக்காங்க அப்படின்னா, இங்க இந்த நூற்பாவுல ஈஸ்வர அபிகாரவாதி அப்படின்னு ஒரு மதத்தினர் எழுப்புற தடை. என்ன தடை எழுப்புறாங்கன்னா, ஐயா இறைவன் நீங்க சொன்ன திருட்டாந்தம் தாத்தாந்திகமும் விரோதமா இருக்கு அப்படிங்காங்க. என்னன்னா, இறைவன் அந்த உயிரானது எப்படி கருவியோட இருந்து அந்த கருவிக்கு விடயத்தை காட்டி கூட இருந்து கண்டு வருது உயிர். அது இல்லைன்னா அந்த கருவி ஒன்னையும் அறியாது. காணாக்கண் கேளா செவி நராலியா. ஆமா. அதனால அறிவுடைய அது சடம். இது ஒரு அறிவுடைய பொருள். அறிவதற்கு இது கருவியா நிக்குமே தவிர அது ஒன்னும் அறியாது இல்லையா அப்படின்னாரு. சரி, அப்ப நிக்கிறது சரிதான். ஆனா பொருள் அப்படி இல்லையே. இங்க ஆன்மா சடம் இல்லையே. ஆன்மா சடம் இல்ல, இவன் சித்து பொருள். அப்போ நீங்க அங்க சொன்னது இங்க இதுக்கு முற்றிலும் பொருந்தாது அப்படின்னு ஒரு தடை. அப்புறம் அவனே ஒண்ணு சொல்றான், சரியா அப்படி நீங்க சொல்ற மாதிரியே ஒத்துக்கிடுறேன்.
அவன் காட்டுறது மட்டுமில்லாம காணவும் செய்யட்டும். கட்டி நிலையில செய்யட்டுமையா, கட்டி நிலையில செய்யட்டும். ஏன்னா உனக்கு அறிவு இருந்துச்சு, அறிவு சரியா விளங்கல இல்லையோ, செஞ்சுட்டு போறான். முத்தி நிலையும் சொல்லிட்டு இருக்காரு, நல்ல அறிவு விளங்கினதுக்கு அப்புறம் அதே செய்யணுங்கிறது. கண்ணு விளங்க பிறகும் கையை பிடிச்சி கூட்டு போனோங்கிறது. இது எங்கேயாவது நடக்குமாயா? கண்ணு தெரியுது, அவனுக்கு என்ன செய்யணும், ஆனாலும் அவன் கூடயே. இதெல்லாம் உலகத்துல நடக்குதா? சொல்றது போல யோசிச்சு பாரியா. நாங்கெல்லாம் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அது வாஸ்தவமா இல்லையா? வாஸ்தவமா இல்லையாமா? ஏமா அவன் சொல்றது நியாயமா இருக்கா இல்லையா? அநியாயம் கேளோ. இப்படி சும்மா சொல்லப்படாது. அதுக்கெல்லாம் பாட்டு வச்சிருக்கோம் நாங்க. ஆமா, அதனால அவற்றுள் அவற்றுள் எவற்றுள் இந்த கருத்தை மறுப்பவருள், இந்த கருத்தை எல்லாருக்கும் அதுல அந்த கருத்து மேல ஆட்சேபனை, அடுத்த கருத்து மேல ஆட்சேபனை கொள்பவர் ஈஸ்வர அபிகாரவாதி. அவன் வெயில்ல போறவன், வெயில் சுட்டுதுன்னா அவன் தான் மர நிழல்ல போய் நிக்கணும். மரம் இவனுக்கு கொடை பிடிக்கும்னு நினைக்கப்படாது, அப்படியெல்லாம் செய்யாது. அப்படி இருக்கா ஐயா உலகத்துல? அப்படி இல்லை. வேற ஏன் சொல்ற அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் செஞ்சா அவன் விகாரப்பட்டுருவான். உடைய வந்தாவன் விகாரப்பட்டுருவான் அப்படின்னு சொல்றான். அதனால மரம் மரம் சிவம், அதன் நிழல் இன்பம். வழிப்போக்கன் அவன்தான் சாதனை செய்கிற ஆன்மா. இல்லையா? அப்படி சொல்றான். இந்த மூணு இப்படி வச்சுக்கோங்க. வழிப்போக்கன் யாரு? இன்பத்தை அடைவதற்கு சாதனை செய்கிற ஆன்மாதான் வழிப்போக்கன். அந்த இன்பம் கொடுக்கிறது சிவம், அவன் தான் மரம். இல்லையா? அவன் கொடுக்கிற இன்பம் அதான் அதன் நிழல். ஆமா. அப்போ இந்த வழிப்போக்கனுக்கு சுட்டுது, வெயில் சூடா இருக்குன்னா என்ன செய்யணும்? இவன் போய் நிக்கணும். நீ என்ன சொல்லுதான்? அவன் தான் இங்க நெல்லுன்னு கொண்டு போய் அவன் தான் கொண்டு போய் ஆமா வைக்காம. இப்படி எல்லாம் ஒரு பக்கமும் நடக்காதுங்க. அதனால அவற்றுள் ஈஸ்வர அதிகாரி முதலியோரை, அப்போ ஒரு கூட்டமே இருக்குது, ஒரு கூட்டமே இருக்கு. பரிணாமவாதி, ஐக்கியவாதி, அபேதவாதி, சிவசமவாதி, சங்கராந்தவாதி, சிவாத்திவிதி, சுத்த சைவர் என்ற கூட்டத்துல சில பேர் இருக்கான். ஒத்துக்கிடாதவன், ஒத்துக்கிடாதவங்க தான் மெஜாரிட்டி இருக்கு. அதனால உங்க கருத்து செல்லுபடி ஆகாது. சத்தியமா உங்களை தான் சொல்லுங்க, உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப இருக்கு. அதனால இவர்களை மறுத்து, இவங்க சொல்ற கருத்தை மறுத்து, அப்போ ஈஸ்வர அபிகாரின்னு தலைமை பற்றி ஒன்ன சொல்லிருந்தா கூட
இத்தனை பேரும் இந்த கருத்துக்குள்ள இருக்காங்க. மறுத்து ஆன்மா ஒன்றனை, ஒன்றனைனா ஏதாவது ஒரு பொருளை, ஒன்றனைங்கிறது ஒரு பொருளை விடையிக்குங்கால் நுகரும் போது, கால்னா நேரம் இல்லையா, விடையிக்குங்கால் ஒரு பொருளை நுகரும் போது, ஒரு பொருளை நுகரும் போது அது கட்டு நிலையானாலும் சரி, பெத்த நிலையானாலும் சரி, எந்த நிலையிலும் முதல்வன் செய்யும் உபகார முகத்தானே, முதல்வன் செய்யும் உபகார முகத்தானே அந்த ரெண்டுலையும் கட்டு நிலையானாலும் சரி, முத்தி நிலை, அதுக்கு உதவுவது முதல்வன். முதல்வன் செய்யும் உபகாரம் கூறும் முகத்தானே, ரெண்டுலையும் செய்யறான். இந்த காட்டி காண்ற உபகாரத்தை ரெண்டுலையுமே செய்யறான். அது புதுசு இல்லை அவனுக்கு. இந்த காட்டு உபகாரம் செய்யறது, காணு உபகாரம் செய்யறதெல்லாம் புதுசு இல்லை. அவன் ரொம்ப காலமா அப்படித்தான் செஞ்சிட்டு இருக்கான். கூறும் முகத்தானே, முகத்தானே என்ன முகத்தானே? என்னமா கூறும் இடத்து தானையா, அந்த உபகாரம் செய்யும் இடத்து. கூறுவதன் மூலம் அப்படி சொல்லணும். என்ன முகம் குகங்காருன்னு முகத்தானே அத்துவித நிலையை உணர்த்துவதற்கு எழுந்தது. அப்ப இங்கேயும் எதை சொல்றாங்க? அத்துவிதத்தை சொல்றாங்க. இறைவன் உங்களை விட்டு கனப்பொழுதும் பிரிய மாட்டான்யா. அவன் பிரிஞ்சா நீ இல்ல, உயிர் பிரிஞ்சா உடல் இல்லை, அதுபோல இறைவன் பிரிஞ்சா ஆன்மா இல்ல. அது தெரியாம உளறிட்டு இருக்கியோ. கொஞ்ச நேரம் உயிர் இல்லாம போவியா உடம்புங்க. இதுக்கு மேல போனாதான் அவன் வேணும். கொஞ்ச நேரம் அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னா வேலை செய்யும். அதுக்கு மேலதான் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியெல்லாம் ஒரு செகண்ட் கூட முடியாது. விளங்குதா? அதனால இந்த அப்போ இந்த 11ஆம் ரூபாய் எதை சொல்லுது? அத்திவிதத்தை சொல்லுது. ஏப்பா இதத்தானா இங்க சொல்லுது? ஆமா, அங்க 2ல ஆரம்பிச்சது இன்னும் முடிஞ்ச மாறில. ஆமா இல்லையாமா? அந்த 5ல இருந்து ஆரம்பிச்சிட்டாரு பழையபடி. 5, 6ன்னு வரிசையா 11 வந்தாச்சு. இன்னும் விட்டா பாடு இல்ல. 12 வரைக்கும் இருக்குது அத்திவிதம். இது என்ன ஆசனமா? அதனால அந்த அத்துவித நிலை உணர்த்துவதற்கு எழுந்தது முதல் அதிகரணம். முதல் அதிகரணம் அத்துவிதத்தை சொல்லுகிறது. எனவே இது சிறப்பு வகை அத்துவித அதிகரணமாகும். இங்க சொல்றது சிறப்பு வகை அத்துவித அதிகரணம் சொல்லணும், முதல் அதிகரணம். அதனால 2 ஞான விளக்கம் பெற்று அதற்கு விடயமாம் நேயத்தை அறியும் இடத்து. அதான் 2 தாயி. ஞானம் விளக்கம் பெற்று 10ல ஞான விளக்கம் பெற்றாச்சு இல்லையா? அதற்கு அந்த ஞானத்துக்கு விடயமாம் நேயத்தை அறியும் இடத்து. அப்புறம் சொன்னாதான் கதை புரியும் இல்லையாமா? இல்லைன்னா கதை அப்பப்ப இடையில இருந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். இதை சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் வாசி பாருங்க,
அப்போ இதை செய்யும் போது அவனும் அவனும்னா சும்மா மொத்தையா அவனும்னா எப்போ எங்க எவன் அப்படின்னு வருமா இல்லையா? அப்போ இதெல்லாம் இங்க சேர்க்கணும், இந்த சேர்மனம் எல்லாம் சேர்க்கணும். அதெல்லாம் சேர்த்தே கொடுத்தானே, வெறுமன வாசிட்டு போற மாதிரி. என்னப்பா அதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்காதா? கண்டதெல்லாம் சேர்க்கப்படாதுங்க அங்க. அவனும் அப்போ ஏண்டு அறியுமிடத்து அவனும். அவனும்னா எவனும் ஞாதிருவோடு. ஞாதிருவோடு ஞாதிருனா யாரு? ஞானத்தை கொண்டு அறிபவனுக்கு பேரு ஞாதிரு. ஞாதிருவோடு ஞான காரணனும். இந்த ஞானத்துக்கு முதலும் கூட நிக்கணும். ஞானம் முதல் விளங்குதா? ஞாதிருவோடு ஞான முதலும் ஞான காரணனும் என இறந்தது தழிய எச்சவும்மை. அவனும்னா நுகர்ந்தவன் கூட அந்த நுகர்ச்சியை தருபவனும். நுகர்ச்சிய தருபவனும். அவற்றதுன்னா இங்க இந்த ஞான விளங்கி. அந்த ஞாதிரு மட்டுமில்ல, ஞானம் விளங்குறவன் மட்டுமில்ல, ஞானம் விளங்குறவனுக்கு ஞாதிரு இல்லையா? அவனுக்கு நேயத்தை காமிக்கிறார். இவனுக்கு மட்டுமில்ல, இவன் மாதிரி இருக்கான் ஏகப்பட்ட பேரு இல்லையா? அதனால இவன் மட்டுமல்ல, இந்த காணு உபகாரம் காட்டு உபகாரம் சொல்றாரு. முதல்ல இப்ப காட்டு உபகாரம் சொல்றாரு. அந்த காட்டு உபகாரம் உலகருக்கும், இவன் மட்டுமல்லாது உலகருக்கும். அதுதான் அவற்றது. இந்த ஞாயிறு மட்டுமல்லாது எல்லா ஆன்மாக்களின் விடயத்தை. அப்போ எல்லா ஆன்மாக்களின் விடயம் என்பது பிரமேய நேயங்களே. பிரமேயம் நேயங்களே. உலகருக்கு பிரமேயம், இவனுக்கு நேயம். அந்த நேயத்தை, பிரமேய நேயத்தை உணரும் என்றது. அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. உணரும் உடனிருந்து அறியும் என்பது. என்னது? ஆன்மாவின் உடனிருந்து அறியும் என்பதை உறுதி செய்யும். என்பதை உறுதி செய்யும் என சிறப்பு வகை அத்திவிதத்தை உறுதி செய்யும் கருத்தாய் வரும். என இறைவன் நம்மோடு சிறப்பு வகை அத்தியப்பட்டு இருப்பதை உறுதி செய்கின்ற கருத்தாய் வருவதுதான் மேற்கோளு. தெரியுதா? எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சோ? என்னம்மா எப்ப சொன்னமா? அவன்ங்கிறது முதல்வன். அவன்ங்கிறது அது அந்த 10லயே சொன்னமா இல்லையா? 10ஆம் நூற்பாவில் என்னமா சொன்னோம்? என்னடா 10ஆம் நூற்பா படிச்சு ஞாபகம் இல்லையா? அதுதான் ஞாபகம் இருக்குமே. அவனே தானே ஆகிய அன்னரே. இப்ப அவனேன்னு என்ன? அவனேன்னா சிவனே. அது பிறநிலை விவகாரம் இல்லையா? அப்ப அவனேங்கிறது பரமேஸ்வரனே. பரமேஸ்வரன் இப்ப ஆன்மாவாய் நின்ற முறையானே, அப்படித்தானே மேற்கொள். அப்ப அவன் என்றது பரமேஸ்வரன். அப்ப இங்க என்ன சொல்லணும்? அவனும்னா பரமேஸ்வரனும்.
பரம ஈஸ்வரனும் விளங்குதா? அதான் அவனும். விளங்குதாமா? அவற்றது அவற்றது அவற்றதுன்னா என்ன? எல்லா ஆன்மாக்களின் அவன்கிறது முதல் ஒருவன், பரமேஸ்வரங்கிறது ஒருமை. அவற்றதுன்னா பன்மை, எல்லா ஆன்மாக்களது. அதுன்னு என்னது? அதுன்னா எது? என்னமா? அதான் ஆன்மாக்கள் அதுன்னு சொல்லிருக்கலாம். அதுன்னா என்ன? அதுதான் பெத்தத்துல இருக்கிறதையும் சேர்த்து, பெத்தத்துல இருக்கிற ஆன்மாவையும் சேர்த்து அப்படின்னு ஆறாவது அறிதல் கிழமையில் வந்தது இதுல போட்டிருக்கியா? போட்டுட்டான். அது என ஆறாவது ஆறாம் வேற்றுமையாவது அது என பெயரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இல்லையா? மிதன் இது வேணும் மன்ன கிளபித்ததுவே என்பது சூத்திரம். எனவே அது என பெயர் கொடுத்து ஓதப்பட்ட வேற்றுமை சொல் ஆறாவதாகும். அது உடையதாய் நிற்கும் தன்னாலும். அது எதை குறிக்கும்? உடையதாய் நிற்கும் தன்னாலும். பிரிதொன்றாம் இதனது இது என்பது பட இதனது இதனது அறிவு, இதனது பண்பு, இதனது ஆமா உணர்ச்சி அப்படிலாம். அதனால இதனது எது என்பது பட நிற்கும். அதனால் கிளவியில் தோன்றும் கிழமையை பொருளாக உடைத்து என்றவாறு. எனவே ஆறாவது கிழமை பொருட்டு என்னும் அக்கிழமை தன்னான் வந்த தற்கிழமையும் பிரிதான் வந்த பிரிதின் கிழமையும் என இரண்டென்றும் கூறியவாறும். அது தற்கிழமை பிரிதின் கிழமை இரண்டையும் குறிக்கும். தன் என்றது தன்னோடு ஒற்றுமையுடைய பொருளை, பிரிதென்றது தன்னின் வேறான பொருளை. அதனால அகுதேல் தன்னினும் பிரிதினுமாகிய கிழமைத்து எண்ணாது இதனது இது என மன்ன கிழமை கிழமைத்து என்றது என்ன எண்? அந்த என்னதெல்லாம் இதெல்லாம் அதுங்கிறது ஒருமை பொருள் இருக்கிறது. அதுங்கிறது என்னது? ஒருமை பொருள். என்னுடைய வீடு, எனக்கு உரிமையுடைய வீடு, எனது மனைவி, எனது பிள்ளை இப்படிலாம் சொல்ற மாதிரி ஆகும். அதனால பொருள் கிழமை என்னுடைய பேனா, எனது பேனா பொருட்கிழமையும் பண்பு கிழமையும் என் அறிவு பண்பு கிழமையும் தொழிற்கிழமையும்
இது மட்டுமல்லாது அவை போல்வனவும் என இது போல உள்ளதெல்லாம் எனது எனதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் குறிக்கும். பண்பையோ தொழிலையோ பொருளையோ குறிக்கக்கூடியதான். பல அவற்றுள் ஒன்று சுட்டாது. எதுன்னு ஒண்ணு சொல்லாம எதனது இது என்னும் சொல்லால் எதனது இது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லால் தோன்றும் கிழமை மாத்திரம் சுட்டும் என்பதற்கு எதனது இது வெறும் மன்னக்கிழவி கிழமை தோன்ற. அப்போ இது தற்கிழமை. கிழமை என்பது ஒன்று பல குழிய தற்கிழமையும், ஒன்றோ பலவோ பூர்ண தற்கிழமையும், வேறு பல கூறிய தற்கிழமையும், ஒன்றியற் கிழமையும், உறுப்பின் கடமையும், மெய் தெரிந்ததாய தற்களையும் என்று இதெல்லாம் 5 வகைப்படும். பொருளின் கிழமையும், நிலத்தின் கிழமையும், காலத்தின் கிழமையும், விருதின் கிழமையும், இப்படி பல அவற்றுக்கு காரணம் பின்னால சொல்லுவோங்க. 6வது அறிதற்கிழமை கண் வந்தது அன்னபிறவும் என்பதனால் கொள்க. இது போன்ற பலவும் அப்படின்னு சொல்லி பிறவுங்கிறது இது போல நிறைய இது இருக்குது. அதனால உம்மை ஆன்மா உணர்தலே என்று ஆன்மாவும் அவனும், இங்க அவனும்ங்கிறாரா இல்லையா? அவனும் அவற்றது சொன்னாரா இல்லையா? அந்த அவனும் தான். அப்போ ஆன்மா உணர்தலே என்று முதல்வனும், அது மட்டுமல்லாம முதல்வனும் அதை குறிக்கிறதுக்கு தான் சொல்றாங்க. அவனும் ஆன்மாக்களுடன் உடனாய் நின்று அதன் பயன் விடயத்தை, அதன் பயனாய விடயத்தை உணரும் என இறந்தது தளியிற்று. விடயம் வெத்தத்துல உலகம், கட்டு நிலையில உலகம் பிரபஞ்சமும், முக்தி நிலையில் சிவமும், முக்தி நிலையில சிவமும். ஆகவே முதல்வன் முக்தியில் தன்னை அறிதலும், விடயத்தை அறியறதுன்னா விடயம் அங்க அவன் தானே. அப்ப அறியறவனும் அவன் தான், அறியப்படும் பொருளும் அவன் தான். ஆகவே முதல்வன் முக்தியில் தன்னை அறிதலும், தன்னை அறிகிறான்.
ஏன்னா அறிகிற பொருளும் அறியப்படும் பொருளும் ஒன்றாக இருக்காதுன்னு சொல்றோம். அது லாஜிக்கு. இங்க அப்படி அறிதலும் ஆன்மாவின் பொருட்டு. யாருக்காக அறிகிறான்? ஆன்மாவின் பொருட்டு. ஆன்மாவில் தங்கி, ஆன்மாவை பொருட்டு ஆன்மாவிலே தங்கினா ஆன்மா அறிவிலே தங்கி. அப்படி தங்கிதான் அத்துவிதம். அந்த தங்கிதான் தங்கி நின்றுதான் சொல்றோமா இல்லையா? எப்படி தங்கி இருக்கோம்னா அத்துவிதமா ஆன்மாவில் முக்தியில தன்னை அறிதலும் ஆன்மாவின் பொருட்டு தான். ஆன்மாவின் பொருட்டு ஆன்மா அறிவிலே தங்கி அறிவில் அத்துவிதமாய் நின்று அறியும் என்பது ஆயிற்று. என்பது ஆயிற்று அப்படின்னா என்பது மேற்கோள் ஆயிற்று. அதாவது சொல்ல வந்த கருத்தாயிற்று. இது மேற்கோளுக்கு விளக்கம். என்பது சொல்ல வந்த கருத்து ஆயிற்று. இது மேற்கோள், சொல்ல வந்த கருத்து. விளக்குதாமா? அந்த கருத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றதுன்னு வந்திருக்காளியாமா? அதுக்குத்தான் சொல்லியிருக்கிறார். சரி, இப்ப அது மேல ஒரு கருத்தை சொல்லிட்டா அது மேல ஆட்சேபணம் வந்துருமா இல்லையா? வந்துரும். அதனால அங்க பாக்காத. விளங்குதா? இப்போ நாம சொன்ன கருத்துல பாக்கணும், இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாக்கணும். எப்படி ஆட்சேபம் கிடப்பலாம்? அற்றேல், அற்றேல்னானது அற்றேல்னா அது ஒரு உரிச்சொல். அப்படியானால் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது ஆன்மாவுக்காக ஆன்மா அறிவில தங்கி அவனும் அறிகிறான் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க, அதுல என்ன சந்தேகம்னா வருதுன்னு அப்படிங்கிற. ஆற்றேல் அப்படி சொன்னா கண் சடமாகலானும், அது சடம். காண்டல் பயன் ஆன்மாவுக்கே ஆகலாம். இது 2வது பாயிண்ட். கண்ணு சடம் இல்லையா? ஆன்மா கூட நிற்கான். நம்ம கண் சடமா இருக்கிறதுனால கூட நிற்க வேண்டியதான். அது ஓகே. இது முதல் பாயிண்ட். 2வது, ஆன்மா கூட நிற்க வேண்டியதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பயன் இவனுக்கு, யாருக்கு? ஆன்மாவுக்கு. பயனை பெருதவன் கூட நிற்பான். நிப்பானா மாட்டானாமா? நிற்பான். எது மாதிரி? எது மாதிரி? ஒண்ணு ஒரு ஓமை சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு ஓமை சொல்லுங்களேன். பணம் வேணும்னா அந்த கூட போய் நிக்கிறவங்க அந்த தனக்கு தேவை அப்படின்னா நிக்கிறது, தேவையில்லாத அதுதான் சொல்றான். யார் பயன்படுறாங்களோ அவங்க கூட நிற்பாங்க. அப்படி அது என்ன? ஒரு உதாரணம். நீங்க வேற சொல்ல வேண்டியதானே? உங்க வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் அல்வா கேட்கிறாருன்னு நீங்க செய்வீங்க, கூடயே நின்று ஹெல்ப் பண்றாரு. எதுக்கு? அல்வா எப்படியாவது. அதனால ரொம்ப உதவுத மாதிரி ஏன்னா சோறு பொங்குவது நிப்பாரா? அது நிக்க மாட்டாரு. இப்ப இந்த பண்டை செய்யும் போது மாத்திரம் ஓடையே நின்னுட்டு நிக்கிறாரா இல்லையா? நிப்பாரு நிப்பாரு. அவருக்கு எப்படியாவது பயணம் வரமாட்டேங்குன்னு போட்டு போயிடாதா இல்லையா? என்ன மாதிரி சொல்லியார முடிச்சிடணும் அப்படின்னு நிப்பாங்க. நிப்பாங்கல்லம்மா. அது இருக்கிறது வாசம் தான். இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அது ஆகணும்னா என்ன செய்வாங்க? உடைய நிப்பாங்க. அதனால
இங்க கண்ணு சடம், அது ஒரு பாயிண்ட். பயன் யாருக்கு வருது? ஆன்மாவுக்கு. அவன் பயனுக்கு பெருதவன் கூட நிக்கான், அது ஒரு லாஜிக்கு தான் இல்லையா? ஆமா, காண்டற் பயன் ஆன்மாவுக்கே ஆகலாலும் கண் காண்புடி ஆன்மாவும் உடனின்று காண்டல். அந்த பயன் பெறும் ஆன்மாவும் கருவியோடு நின்று காணும் என்பது பொருத்தமுடையது என்பது பெறப்படும். அவன் நிக்காங்கிறது அது லாஜிக்கா பொருந்தது. அதனால உடனின்று காண்டல் பெருதும், அறிய பெருதும். கண் போல, கண் போல இது திருட்ட, இது என்னது? இது என்னதுமா? திருட்டாந்தம். இது தாட்டாந்திகத்துல. கண் போல ஆன்மா சடமன்மையாலும். தலாதிக்கு பொருத்தமா வரல அங்க. அதுனா இது அப்படின்னு காமிக்கணும். அது போல இல்லையா, இது ஓமையும் பொருளும் ஒன்னா வரலையே. அதனால இங்க கண் போல ஆன்மா சடமன்மையாலும். இரண்டாவது அறிதற்பயன் ஆன்மாவுக்கு என்று முதல்வனுக்கு இன்மையாலும். கூட நிக்கிறதுனால அவனுக்கு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் நிற்பான், எப்படி நிற்பான்? ரெண்டு பாயிண்டும் சரியா வரல. விளங்குதா? ஆமா, ஒண்ணுக்கு 2 பாயிண்ட் முட்டுது. விளங்குதா? இது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் எத்தனை ஆசனம் போடுறது பாருங்க. விளங்குதாமா? அப்போ இங்க 2 பாயிண்ட் காமிக்கிறாரு. ஒன்னும் அது சடம், அதே மாதிரி ஓமையில சொன்ன மாதிரி பொருள்ல ஆன்மா சடம் இல்லை. ரெண்டாவது அத கூட நிக்கிற ஆன்மானா பயன் அவனுக்கு வருது. இவன் பெருமான் கூட நிக்கிறான், ஒரு பயனும் அவனுக்கு கிடையாது. ஒன்னும் லாஜிக்கு சரியா முட்டுது 2. அதனால இன்மையாலும் அப்படின்னு 2 சொல்றாரு. முதல்வனும் அவற்றை விடயத்தை உடனின்று அறியும் என்பதற்கு பிரமாணம் என்றாலும் என்னும். அதனால அதுக்கு பிரமாணம் இல்லை. அதனால மேற்கூறியபடி இறைவன் ஆன்மா விடயத்தை அறியுமிடத்து ஆன்மாவுடன் நிற்பதற்கு 1 கண் போல ஆன்மா சடமல்ல, 2 அறிதற்பயன் ஆன்மாவுக்கு அன்றி சிவத்துக்கும் இல்லையானபடியா சிவம் ஆன்மாவுடன் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கருத்து முற்றிலும் பொருந்தாது என்பது தடை. எந்த விதத்திலும் பொருந்தாதியா, என்ன சொல்றீரு அப்படின்னு சொல்லி அத மறுக்கிறான். இல்லையாமா? அவன் சொல்றது சரியாத்தானே இருக்குது. ஆமா, இத மிச்சத்தை நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். என்னடா? வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்மிகில் விழாது பெய்கம் அடிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு மென்னை பயில் வாய்மை கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆபடு துறை வாழ்குரு நமச்சிவாய் தேவன் சைராதி மரபுடையோன் திருமரபு நீடூடி நலகமாதோ திரு சிற்றம்பலம்.